I think Praise Lord, Lord. praise Lord, praise Lord. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பருஸ்தாவின் வரங்களுடைய செகண்ட் பார்ட்டு. அதுல நெக்ஸ்ட் பதிவு பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவன் என்ன பண்றாரு, அவருடைய ஆவியை அனுப்பி பகிர்ந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். மொத்தம் எத்தனை வரங்களை வந்து கொடுக்குறாரு சொல்லி நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. தேவன் எத்தனை வரங்களை கொடுக்குறாரு? 9 வரங்கள். 9 வரங்களை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன வரம் சொல்லி பார்த்தோம்னா, ஞானம், அறிவு, விசுவாசம், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தீர்க்க தரிசனம், அப்புறம் சுகப்படுத்துதல், சுகம்னா ஹீலிங்கு, அப்புறம் நெக்ஸ்ட்னா ஆவிகளை பகுத்தறியுது, அப்புறம் அந்நிய பாஷை, அப்புறம் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்றது, இன்டர்பிரிட்டேஷன், டிரான்ஸ்லேஷன். ஓகே, அவங்க பேசின வார்த்தை அந்நிய பாஷையை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது. பாத்தீங்கன்னா மொத்தம் 9 வரங்கள் கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வரங்களை. ஓகே, பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்டா போக போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வரங்களை இல்லைன்னா வந்து தேவன் வந்து என்ன பிளான் வச்சிருக்காரு, எதுக்காக இந்த எதுக்காக இந்த வரங்களை வந்து தேவன் வந்து கொடுத்தாரு, பரிசுத்தாவி மூலமா வந்து இதை எனேபிள் பண்ணாரு. ஓகே, அவரோட வல்லமை மூலமா எதுக்காக வந்து இந்த வரங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு சீஷர்களுக்கு. இது எப்ப கொடுத்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எனேபிள் பண்ணது பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. ஓகே, இதெல்லாமே வந்து கேள்வியே தான் போய் போய் கேள்வி கேட்டு நம்ம வந்து அதுக்கான பதில் நம்ம வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ பார்த்தோன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க, மேல் வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு, வயலண்ட் விண்ட் வந்துச்சு. ஓகே, சவுண்டு, சடன்லி சவுண்டு லைக் ப்ளோயிங் ஆஃப் அ வயலண்ட் விண்ட், பயங்கரமான காற்று அடிச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்துருந்தவங்க மேல அந்த அந்நிய பாஷை ஒரு மேல இருந்து அப்படியே பரிசை ஊற்றப்படுது. உடம்பு என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். எல்லாரும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல வந்து பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாருமே. ஓகே, இதுதான் அங்க நடந்த ஈவெண்ட். பரிசுத்தாவி இப்படிதான் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அது இதுக்குதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, நீங்க எருசலேம்ல வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணுவாரு தேவன் வந்து கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு பரிசுத்தாவி, ப்ராமிஸ் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி வந்து கொடுப்பாரு. அதனால என்ன பண்ணுங்க, கிஃப்ட், பட் வெயிட் ஃபார் த கிஃப்ட் ஃப்ரம் மை ஃபாதர் ப்ராமிஸ்ட். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு, அதுக்காக வெயிட் பண்ணுங்க சொல்லி சொன்னார். அதனால எருசலேம் விட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, யோவான் வந்து தண்ணிலால் ஞானசனம் கொடுத்தாரு. இப்ப நீங்க பரிசுத்தாவி மூலமா என்ன பண்ண போறீங்க, ஞானசனம் பெற போறீங்க சொல்லி சொன்னதுதான் நம்ம 2ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். இது கிளியரா இருக்க இப்ப வரைக்கும், 10 வரைக்கும்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, எதுக்காக தேவன் வந்து கொடுத்தார், எதுக்காக பெந்தைக்கோஸ்து நாள்ல கொடுக்கப்பட்டது, எதுக்காக கொடுத்தார் சொல்றதுதான் அடுத்த இம்பார்ட்டன்டான கேள்வியே. நம்ம இது பார்க்கணும்னா சில வசனங்கள் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எதுனா எபேசியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 11 12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவிற்கு தக்கதாக பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கிறோம் ஊழிய காரியங்கள். சிலரை வந்து என்ன பண்றாரா, அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை ஊழிய பிரசங்கிக்கிறவங்க எல்லாம் வந்து இவாஞ்சலிஸ்ட். இது தமிழ்ல என்ன பார்த்தோம், பிரசங்கியா, பிரசங்கிக்கிறவங்க. போதகராகவும், போதகர் வந்து பாஸ்டர்ஸ்.
ஓகே, டீச் பண்றவங்க தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், அப்போஸ்தலர். சுவிசேஷகர், கரெக்ட். சுவிசேஷகர் தான் என்னதுன்னா இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்டோட தமிழ்ல பார்த்தோம்னா இன் தமிழ் பார்த்தோம்னா சுவிசேஷகர் தமிழ்ல இவாஞ்சலிஸ்ட்னா. ஓகே, அவ பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசி, டீச்சர்ஸ், அப்புறம் அப்போஸ்தலர். இதுல யார் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க? இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர். ஏன்னா வார்த்தை பேர்லனா இருக்கு சுவிசேஷகர் சொல்லி பார்க்கறோம், இவாஞ்சலிஸ்ட். அதனாலதான் இவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டு சில பேர் போடுவாங்க. இவாஞ்சலிஸ்ட் ராம், ராம் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் அந்த மாதிரி. ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா பிலிப் என்ற சுவிசேஷகர் நான் போதுச்சு. ஓகே, எங்கன்னா ஆக்ஸ் 8ஆம் அதிகாரத்துல இவாஞ்சலிஸ்ட். பிலிப் த இவாஞ்சலிஸ்ட் சொல்லி பார்க்கணும். verse 4 அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிப்பதை அவர் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சுவிசேஷம் என்னது? இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதனாலதான் சுவிசேஷகர் சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவ பத்தி. இதனால்தான் பிலிப்பு என்ற சுவிசேஷகர் சொல்லி ஒரு ஆக்சுவலா வந்து டைரக்டாவே வசனம் இருக்கும். அந்த வசனம் தான் நான் தேடுறேன். ஒரு நிமிஷம் நான் அதை டக்குன்னு எடுக்கிறேன். இங்க போலாம்னா அப்போஸ்தலர் இங்கே போலாம். இவாஞ்சலிஸ்ட் இங்க பாருங்க, இங்க இருக்கு. எதுனா அப்போஸ்தலர் 21:8. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து. 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு சொல்லி சொல்றாங்க. அந்த 7 பேர் யாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்துல, 5 இல்ல 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேரை சூஸ் பண்ணுவோம். சூசிங் ஆஃப் 7 சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அங்க என்ன நடக்கும்னா சாப்பாடு வந்து சரியா போட மாட்டாங்க. கிரேக்க யூதர்களுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டாங்க. அதனால வந்து கிரேக்க யூதர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எபிரே யூத விடோக்கள். விடோனா என்னது? கல்யாணம் ஆகி கணவன் இல்லாதவங்க சொல்லி விதவைகள் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் சூஸ் பண்றாங்க. 5ஆம் வசனம் படிங்க. இந்த யோசனை சபையோர் எல்லோருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பிரமோனாவையும் யூத மார்க்கத்தமைத்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கலோவையும் தெரிந்து கொண்டார்கள். பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேர். ஓகே, பிலிப்பு 1 2 3 4 5 6 7 பேர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்டேவான் ஃபர்ஸ்ட், அப்புறம் இவங்கலாம் அடுத்தடுத்து வராங்க. ஸோ இங்கதான் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்டா இருக்காரு. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சிலரை வந்து போதகராகவும் சிலரை சுவிசேஷகராகவும். சுவிசேஷம்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா. இப்ப ஆக்சுவலா அப்போஸ்தலர்களும் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் பண்ணாங்க. ஆக்சுவலா போய் வந்து சுவிசேஷத்தை வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 2ஆம் அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3ஆம் அதிகாரத்துல போய் சுவிசேஷம் தான் அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலர்னு யார் சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க யாரு, அவங்க எந்த டைம்ல வந்து இருந்தவங்க, எப்ப அவங்க யாரை வந்து அப்போஸ்தலரா ஆக முடியும், யார் வந்து அப்போஸ்தலரா ஆக முடியும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசிகள் தெரியும், தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க. ஓகே, ப்ராஃபசிஸ் உரைக்கிறவங்க சொல்லி பார்க்குறோம். பாஸ்டர்ஸ் தெரியும், பாஸ்டர்ஸ் வந்து என்ன சபையை பாத்துக்கிறவங்க. அதனால இப்ப நிறைய பாஸ்டர்ஸ் நம்ம சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க.
டீச்சர்ஸ்னா என்னது? இப்போ நான் ஒரு டீச்சரா இருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த டீச்சர் மாதிரி. எவாஞ்சலிஸ்ட்னா என்னது? வெளியில போய் புறஜாதி மக்களுக்கு என்ன பண்ணும்? போய் போதிக்கணும். அது வந்து எவாஞ்சலிஸ்ட். டீச்சர் சொல்றதுன்னா என்னது? இப்ப நான் வந்து ஒரு புறஜாதி மக்களுக்கு போய் போதிச்சேன்னா அப்ப எவாஞ்சலிஸ்ட் ஆயிடுவேன். இப்ப நான் வந்து சபை மக்களுக்கே நம்ம டீச் பண்ணும்போது என்ன ஆகுது? பக்தி விருத்தி உண்டாவதுக்கு அப்ப நான் என்ன ஆயிடுறேன்? டீச்சர் ஆயிடுறேன் சொல்லி பார்க்குறேன். போதகர் சொல்றது சபை மேய்ப்பர். அவர் தான் வந்து ஆட்டுகளை வந்து மேய்க்கிறது. அது வேற. அப்போ ஒரு வேலைகள் இருக்கு சபையில, ஓகேவா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு. அது நம்மளோட வேலை என்ன சொல்றத வந்து நம்ம பார்க்கணும், ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இத 12ஆம் வசனம் படிங்க திருப்பி ஒரு வாட்டி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் பாருங்க சிலரை பாருங்க 2 விஷயம் சொல்றாங்க. இப்ப 2ஆ பிரியுது. என்னதுன்னா, சுவிசேஷ வேலைக்காகவும் சபையின் பக்தி விருத்திக்காகவும். பாருங்க 2ஆ பிரியுதா? சுவிசேஷ வேலைக்காகவும் சபையின் பக்தி விருத்திக்காகவும் தேவன் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அப்புறம் சுவிசேஷகராகவும் போதகராகவும் டீச்சராகவும் சொல்றாங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் இப்ப வந்து ரெண்டு வேலை இருக்கு. ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு காடுக்கு. என்னன்னா சிலரை வந்து இந்த மாதிரி ஆக்குறதுக்கு, சுவிசேஷத்துக்காக அப்புறம் பக்தி விருத்திக்காக. சுவிசேஷம் சொல்றது யாருக்கு? அவ்விசுவாசிகளுக்கு, புறஜாதி மக்களுக்கு, ஓகே, விசுவாசமே இல்லாதவங்களுக்கு சுவிசேஷம். பக்தி விருத்தி விசுவாசிகளுக்கு, சபை மக்களுக்கு சொல்லி பாக்குறோம். 2ஆ புரியுதா? இப்போ இந்த 5 பேர்ல யார் யாரெல்லாம் வந்து சுவிசேஷத்துக்காக வந்து தேவன் ஏற்படுத்தினாரு, யார் யாரெல்லாம் வந்து பக்தி விருத்திக்காக ஏற்படுத்தினார்? நீங்களே சொல்லுங்க. அப்போஸ்தலர் சுவிசேஷம் யார்? சுவிசேஷம் சுவிசேஷம் வந்து அப்போஸ்தலர் அப்புறம் இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர், அப்புறம் டீச்சர். இவாஞ்சலிஸ்ட் டீச்சர். இவாஞ்சலிஸ்ட் டீச்சர் வந்து சுவிசேஷமா புரஜாதி அவிசுவாசிகளுக்கு. இப்ப நீங்க அவிசுவாசியா? இல்லையே, உங்களுக்கு டீச் பண்றதுமே. அப்ப எவாஞ்சலிஸ்ட் மட்டும் தானா? இவாஞ்சலிஸ்ட் அப்புறம் அப்போஸ்தலர் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க, ஓகேவா? ஏன்னா பேதுரு எல்லாம் பாத்தீங்கன்னா, பேதுரு பவுல் அப்போஸ்தலர் தானே, போய் தான் சுவிசேஷம் அறிவிச்சாரு எல்லா இடத்துலயும் போயிட்டு. என்னது அறியப்படாத மக்களுக்கு போய் அறிவிச்சாரு சொல்லி பாக்குறோம். அப்போ 2 பேர். தீர்க்கதரிசி கூட தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி கிடையாது. வர இந்த கேட்டகரிக்கு வர. ஓகே, சோ அப்போஸ்தலர், இவாஞ்சலிஸ்ட் 2 பேர் எங்க போடுங்க? காஸ்பலுக்கு போடுங்க, சுவிசேஷ பக்கெட்ல போடுங்க. ஓகே, அடுத்தபடியா தீர்க்கதரிசி, பாஸ்டர்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ் எதுல போடுங்க? பக்தி விருத்தி, சபையோட பக்தி விருத்திக்காக, சபை வந்து பக்தி விருத்தில வளர்றதுக்காக போடணும், ஓகேவா? இப்ப ஏன் வந்து தீர்க்கதரிசி கிடையாது சொல்லி சொல்றேன்னா, போய் படிங்க. அப்போ 1 கொரிந்தியர். நல்ல ஒரு கேள்விதான் ஆக்சுவலா. அது ஏன் இல்ல சொல்லி சொல்றேன்னா, 22ஆம் வசனம் படிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஓகேவா சாமுவேல், புரியுச்சா? ஏன் தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடையாது, காஸ்பல் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது, பக்கெட்ல வராது. அது எதுல வரும்? பக்தி விருத்தி விசுவாசிகளுக்கு வரும். ஓகே, இது வந்து காஸ்பல் ஒர்க் வந்து யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. காஸ்பல் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. பக்தி விருத்தி சபைக்கு. அவங்க சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசி ஆன போது சபையாயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்தி விருத்தி வேணும். அதுக்கு என்ன பண்றாரு? காட் வந்து சிலரை வந்து தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை வந்து மாஸ்டர்ஸாவும், சிலரை வந்து டீச்சர்ஸாவும் வைக்கிறாரு சொல்லி பாக்குறோம். அப்போ சிலர் பாத்தீங்கன்னா 2 இருப்பாங்க. அப்போ சிலர் போத் என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அதே நேரத்துல பக்தி விருத்தியை ஏற்படுத்துவாங்க. அதுதான் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க போறோம் இந்த காரியங்கள்லாம். புரியுதா? யோனா வந்து தீர்க்கதரிசி தானே, அவர் நினைவு பட்டணத்துக்கு தேவன் அனுப்பினார்ல சுவிசேஷத்தை சொல்ல முடியாது.
அழிவு தான் சொன்னாரு. ஆக்சுவலா அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி அவங்கள கன்வெர்ட் பண்ணல. அழிக்க போறாரு தேவனு சொல்றாரு. ஆனா முக்காவாசி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் யாருக்கு இருக்காங்க? எல்லாம் ஓவராலா 100 பேர்ல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவே என்னது இஸ்ரேல் மக்களுக்கு தான் சொல்லி பாக்குறோம். மோசே எல்லாருமே. சரி, இப்ப அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இன்னொன்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப நீங்க வரங்கள் பாத்தீங்க. வரங்கள்ல வந்து எது வந்து சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த 9 வரங்கள்ல எது வந்து சபையை சொல்றது பக்தி விருத்திக்கு? பக்தி விருத்தினா என்னது? அவங்க மெச்சூர் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். எது வந்து சுவிசேஷத்துக்கு யூஸ் ஆகிற வரங்கள்? ரெண்டா பிரிக்கிறேன். இப்ப எந்தெந்த வரங்கள் வந்து உங்களுக்கு வந்து பக்தி விருத்திக்கு, எந்தெந்த வரங்கள் சுவிசேஷத்துக்கு? ஆவியிலே பக்தி விருத்திக்கு வந்து டங்ஸ். பக்தி விருத்தி வந்து டங்ஸ். ஓகே, டங்ஸ் சொல்றாரு. நான் வச்சுக்கோங்க, சாமுவேல் சொன்ன டங்ஸ். அடுத்தது 9 இருக்கு. ஒன்னொன்னு டக்குன்னு பிரிங்க. ப்ராஃபசி. ப்ராஃபசி வந்து பக்தி விருத்தி. ஓகே, முடிஞ்சிச்சு. 2. அடுத்து இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் பக்தி விருத்திக்கா? ஓகே. அடுத்து ஆவியை பகுத்தறிவது. ஆவியை பகுத்தறிவது பக்தி விருத்தி. ஓகே. அடுத்தது தீர்க்கதரிசனம். சொல்லியாச்சு சாமுவேல். தீர்க்கதரிசனம் வந்து பக்தி விருத்தி சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? பக்தி விருத்தி எது? ஓகே. இது ஒண்ணும் காஸ்பலுக்கு வந்து போய் வரவே இல்லையே. காஸ்பலுக்கு எது சொல்றீங்க? காஸ்பலுக்கு வந்து புரஜாதிகளுக்கு, புரஜாதி மக்களுக்கு ஹீலிங், மிராக்கிள். ஹீலிங், மிராக்கிள் புரஜாதி மக்களுக்கு. ஓகே. அடுத்து ஒண்ணு 3 இருக்கு. அறிவை அறிவு ஞானம்லாம் யாருக்கு? அறிவு ஞானம் விசுவாசம்லாம் விசுவாசிக்கலாம். பக்தி விருத்திக்கு. அது பக்தி விருத்திக்கு. ஓகே. அறிவு, விசுவாசம், அப்புறம் ஞானம், இதெல்லாம் பக்தி விருத்தியா? ஆமா. இது ஆவியை குணமாக்கும் வரங்கள் வந்து இதுல வரும். குணமாக்கும் வரங்கள் வந்து சுவிசேஷத்துக்கு வரும். சுவிசேஷத்துக்கு வரும். ஓகே. அப்போ அற்புதம் செய்யறதும் ஹீலிங் மட்டும்தான் வந்து சுவிசேஷம். மிச்சப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி. கரெக்டா? மிச்சம் எல்லாமே 7மே. ஓகே. இப்ப நம்ம வசனத்தை பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அதே 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ல நீங்க படிச்ச 22ஆம் வசனமே படிக்கலாம் ஒரு வாட்டி திருப்பியும். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிக்கு அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் இப்பதான் படிச்சீங்க. தீர்க்க தரிசனமும் அவ்விசுவாசிகள் இல்ல, விசுவாசிகளுக்கு சொல்லிட்டு. இப்போ அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்கு? அவ்விசுவாசிகளுக்கு. அவ்விசுவாசினா யாரு? அவிசுவாசினா யாரு? சுவிசேஷம் தெரியாதவங்க, கேட்காதவங்க, புரஜாதி மக்கள் அடையாளமா இருக்கு. அப்போ தங்கு சொல்ற அந்நிய பாஷை சொல்லு அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருந்ததுன்னா அதோட இன்டர்பிரேஷன் யாருக்கு அடையாளமா இருக்கும்? அடையாளமா இருக்கும். பைபிள் வாசனம் தெளிவா போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 2 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னதுன்னா 2ஆ பிரிக்க காமிக்கிறாரு. அவிசுவாசிகள், விசுவாசிகள், விசுவாசிகள், அவிசுவாசிகள். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பிளானோட தான் என்ன பண்றாரு, தன் வரங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கிறார். காரணமே என்னதுன்னு ஒரு பிளானிங் தான். தேவன் எதுவுமே வந்து இன்ஆர்டர்லயே செய்யறது கிடையாது, ரேண்டமா கொடுக்கறது கிடையாது, டைரக்டா கொடுக்கறது கிடையாது. எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாரு? ஒழுங்குபடுத்துறாரு. ஆரம்பத்துல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா உலகத்தையும் என்ன பண்றாரு? ஒழுங்கினமா இருக்கிறத ஒழுங்குபடுத்துறாரு. ஆர்டரா இருக்கணும், நீட்டா இருக்கணும் எல்லாமே. சோ அப்ப பாத்தீங்கன்னா சபையில ஒவ்வொரு ரீசனுக்காக தான் என்ன பண்றாரு? ஒரு வரங்களை கொடுக்குறாரு. ஓகேவா? ஒண்ணு வந்துதான் சுவிசேஷம் பரவதுக்காக மக்களுக்கு. இப்போ சுவிசேஷம் நிறைய பேருக்கு போனாதான் என்ன பண்ண முடியும்? சபைக்குள்ள வர முடியும். ஓகேவா? அப்ப சபைக்குள்ள வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க விசுவாசிகள் ஆக முடியும். விசுவாசி ஆன பேருக்கு என்ன ஆகுவாங்க? நெக்ஸ்ட் பக்தி விருத்தி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பக்தி விருத்தி ஆரம்பத்துல 0ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜில இருக்காங்க, நெக்ஸ்ட் யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி பக்தி விருத்தி இன்க்ரீஸ் ஆகி 12th காலேஜ், டிகிரி, பிஹெச்டி சொல்லி மெச்சூரிட்டிக்கு பூர்ண மெச்சூரிட்டி போறாங்க சொல்லி பாக்குறோம். அதனாலதான்
பைபிள்ல வசனம் என்ன போட்டிருக்குன்னா அந்த வசனம் திரும்பி படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நிறைவான வளர்ச்சிக்கு அளவு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பூரண புருஷன் ஆகணுமா, மெச்சூர் ஆகணுமா சபை ஆளும் படிக்கும். தேவன் என்ன பண்றாரா? 2 காரியங்களை கொடுக்குறாராம். ஃபர்ஸ்ட் வந்து சுவிசேஷத்தை கொடுக்குறாராம், பின்பு வந்து பக்தி விருத்தி. சுவிசேஷம் சொல்லும் போது எல்லாரும் கேட்டு வராங்க சொல்லி பாக்குறோம். அப்புறம் சபை ஆயிட்ட பிறகு என்ன வராங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்லி பெருகிறார் சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம பிரிக்கிறது என்னதுன்னா, மொத்தம் நீங்க எடுத்த விஷயம் நல்ல விஷயம் தான். என்னதுன்னா ஹீலிங்கு, மிராக்கிள்ஸ். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஏகப்பட்ட ஹீலிங் பண்ணாரு, ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பண்ணாரு. அது பார்த்தோன்னே என்ன வராங்க, 5000 பேரு 4000 பேர் சொல்லி வராங்க. அதே போல சீஷர்களும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பண்றாங்க. அது கேட்டவன என்ன பண்றாங்க, எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஆவலா வராங்க. ஈவன் பாத்தீங்கன்னா பிலிப்பு கூட பாத்தீங்கன்னா மிராக்கிள் செய்யறாரு. படிங்க ஆக்ட்ஸ் 8ஆம் அதிகாரம். ஆக்ட்ஸ் 8 எங்கன்னா சமாரியால. படிங்க 6. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, அற்புதம் நடந்தது, பிசாசு ஓடிச்சு, ஹீலிங் என்ன இருக்கு, ஹீலிங் நடக்குது சொல்லி பாக்குறோம். இங்க என்ன பண்ண நடுவுல வந்து பிசாசு ஓடிச்சு சொல்லி போட்டிருக்கு. பிசாசு வந்து வரங்கள்ல இருக்கா? பிசாசு ஓடுறது பாத்தீங்கன்னா வரங்கள்ல கிடையாது அது. ஓகே, பிசாசு விரட்டுறது வந்து வரங்கள் கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்ண முடியும், யார் வேணா ஓட்ட முடியும் பிசாச. ஓகேவா? அது வரங்கள்ல கிடையாது. அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரமேதான் என்ன பண்ணுது, பயந்து நடுங்குது. ஓகே, நீ தேவனுடைய குமாரனே, மகா உன்னதமான தேவனுடைய குமாரனே சொல்லி நடுங்குது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இங்க ஹீலிங்ல இந்த தேவன் கொடுத்த கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, அற்புதங்கள், பெர்ஃபார்ம் மிராக்குலஸ் சைன்ஸ், அற்புதங்கள் செஞ்சாரா. அடுத்து என்ன பண்ணாரா, பேரலைஸ்டு, லேம்ப் என்னது, ஊனமற்றவர்கள், அது மட்டும் இல்லாம கால் வராதவங்க, பேரலைஸ்ட்னா பக்கவாதம் உள்ளவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா, ஹீல் ஆயிட்டாங்களா. அதான் இங்க பாருங்க, பேரலைஸ்டு ஹீல்டு, அப்புறம் பெர்ஃபார்ம் த சைன்ஸ் சொல்லி போகிறோம், மிராக்கிள்ஸ் சொல்லி போகிறோம். சோ இதுதான் வந்து அங்க இருக்க ஆட்கள் கூட பார்த்தாங்க. இது நம்ம டீட்டெயிலா வரப்போறோம் இதுக்கும் அடுத்தபடியாக. காட்ஸ் பவர், கிரேட் பவர் ஆஃப் காட் அங்க நடந்தது, சமாரியில் நடந்தது பத்து. இதே மாதிரி நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். எதுனா 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான், இந்த 7 பேர்ல பிலிப் பார்த்தோம், ஸ்தேவான் பாருங்க. ஸ்தேவான் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஓகே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். யாருக்கு செஞ்சாரு? விசுவாசிக்காத அவிசுவாசிகளுக்கு. அற்புதங்கள், அடையாளங்கள், மிராக்கிள்ஸ், ஹீலிங்ஸ், இதெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கு செஞ்சா, விசுவாசிக்கிறவங்களுக்கு. சரி, இப்ப நம்ம 2 பார்த்துட்டோம். என்னதுன்னா ஹீலிங், நீங்க சொன்ன மாதிரி ஹீலிங்கும் அப்புறம் மிராக்கிள்ஸும் வந்து வசனமே ப்ரூஃபா இருக்கு. எங்க தங்ஸ்க்கு வந்து எங்க அவிசுவாசிகளுக்கு பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அதுதான் டைரக்டா ஃபர்ஸ்ட் வசனமே இருக்கிறது. எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அதுல பரிசை வந்தவொன்னா அவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. தேவன் பாருங்க கரெக்டா அந்த டைம்ல அந்நிய பாஷைகள், ஏகப்பட்ட பாஷைகள் பேசுறதுக்கு வந்து அவர் எனேபிள் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. 4:4 இருந்து படிங்க, 4ல இருந்து 12 வரைக்கும். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரில் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள்
கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பப்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைவர்களும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அதை கேக்குறாங்க. அதுக்கப்புறம் 12 எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். போதும். என்னாச்சுன்னா இங்க இருந்த யூதர்கள், இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூதர்கள், அது யூதர்கள் விசுவாசிகளா? இவங்க எல்லாரும் விசுவாசிக்கிற யூதர்களா? அவிசுவாசிகள். இப்பதான் கேட்கவே செய்யறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 120 பேர் தான் என்ன பண்றாங்க, அங்க மேல் வீட்டுல இருக்காங்க. அவங்கதான் விசுவாசிகள். அவங்களதான் தேவன் என்ன பண்றாரு, பரிசை கொடுத்திருக்காரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, பேசுறத கேட்கும் போது ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்க யாராவது சிங்கராஜோ இல்லைன்னா வந்து சாம்வேலோ, நீங்க ஜெர்மனில போயிருக்கும்போது ஃபுல்லா ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. திடீர்னு நீங்க வந்து ஒருத்தவங்க தமிழ்ல பேசுறத பார்த்த உடனே, ஒரு ஜெர்மன் ஆளு தமிழ்ல பேசுறத பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க, ஷாக் ஆயிடுவீங்க. ஆனா போவோம், என்ன யாரா இவரு திடீர்னு நம்ம பாஷையில பேசுறாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்போம். அந்த மாதிரிதான் என்ன பண்றாங்க, ஒருத்தர் மூஞ்ச பாத்துட்டாங்களாம். பாத்துக்கிட்டு இங்க கலிலேயர்கள் இல்லாம இவங்க எப்படி நம்மளுடைய பாஷைகளை, ஏன்னா எத்தனை தேசத்துல இருந்து வந்திருக்காங்களாம், 16 தேசம். கவுண்ட் பண்ணுங்க வேணா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தேசங்கள், 16 நேஷன்ஸ். பாத்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க அப்படின்னா 16 பாஷைகள் கிட்ட அப்போ இணைவில் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ம பாஷையில பேசுறாங்களே, அப்ப என்னவா இருக்கும் சொல்லிட்டு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை சொல்றது புரஜாதிகளுக்கு. இதை இவங்க கேட்டு சுவிசேஷத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து சொல்ல பிரசங்கி ஆரம்பிக்கிறாரு. அங்க ஆக்சுவலா வந்து இன்னொன்னு காமெடி வேற நடக்கும். என்னதுன்னா, அங்க இருந்த யூதர்கள் யாருன்னா எபிரேய யூதர்கள்னா, அந்த டைம்ல இருந்து அங்க அப்போஸ்தலன் பேதுரு அங்க இருக்கிற டைம்ல இருந்து யூதர்கள் அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க என்னப்பா குடிச்சிட்டு பேசுறாங்க போல இருக்கு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நானும் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல பேசுறோம், ஜெர்மன்ல பேசுறோம். ஒருத்தருக்கு வந்து இந்த ஊர்க்காரங்களுக்கு புரியவே இல்லை, தமிழ்நாட்டுல வந்து பேசிட்டு இருந்தா என்ன இருக்கும், என்னப்பா ஏதோ உரையிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஊருக்காரங்க என்னப்பா காலையிலேயே வந்து குடிச்சிட்டாங்க போல இருக்கு, குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்படியே படிங்க 13 14. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிப்பா இங்க சொல்லி அங்க வந்து கேலி பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு சொல்லிட்டு, இது காலைல 9 மணி தான் ஆகுது. 3ஆம் மணி நேரம்னா என்னதுன்னா ஜாமம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 6 மணி to 6 மணி தான் உங்களுக்கு. அப்போ 3ஆம் மணி நேரம்னு சொல்லும்போது 6 to 6 + 3 எவ்வளவு, 9 o'clock, காலைல 9 மணி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர்ல டேரக்டாவே என்ன போட்டிருப்பாங்க, இட்ஸ் ஒன்லி 9 in the morning சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ தமிழ்ல வந்து ஜாமம் அந்த 3ஆம் மணி நேரம் தான் ஆகுது சொல்லும்போது அது வந்து 9 o'clock குறிக்குது. அப்பனா 6 o'clock + 3, ஏன்னா அவங்களோட கேலண்டர் வந்து லூனார் கேலண்டர். ஓகேவா? ஸோ அதுக்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன வராங்க, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சு என்ன வராங்க,
ஞானஸ்தானம் பெறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது வேணா படிச்சிடுங்க. 37 படிங்க ஃபர்ஸ்ட். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி வரங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்களே என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் விசுவாசிங்க. அப்ப இவங்க என்ன இருக்காங்க? அவிசுவாசிகள். அப்படியே 40-41 படிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஓகே, சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்கன்னா என்னது? அவங்க விசுவாசி ஆயிட்டாங்க, பிலீவர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? சுவிசேஷம் அறிவிச்சாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டுச்சு. இதே சமாரியா என்ன தேவைப்படுது? அற்புதங்கள், பெர்ஃபார்மன்ஸ், அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் மற்றும் ஹீலிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. யாருக்கு? பிலிப்புக்கு. ஓகே, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது தேவைப்பட்டுச்சு? அற்புதம் தேவைப்பட்டுச்சு. இங்க பேதுருக்கு மற்ற அப்போஸ்தலருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டுச்சு. அப்ப இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? தீர்க்க தரிசனம் எல்லாமே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அதனாலதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல, அதுவும் ஸ்பெசிபிக்கா எந்த வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்துல, அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு கிடையாது, அது அவ்விசுவாசிகளுக்கு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்க்க போறது கிடையாது. ஓகே, இப்ப நான் என்னதுன்னா பைபிள்ல என்ன எழுதிருக்கோ அது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஆனா எனக்கு இதுல ஒரு டவுட்னா, அப்போ இப்போ சபையில பேசுற அந்த அந்நிய பாஷையில அதனாலதான் நான் சொன்னேன், முன்னாடியே உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு புரியுது இப்ப சபையை பத்தி நீ கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்கிறத பத்தி நான் பேசல. ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க இப்ப நடக்கிற விஷயங்களை நான் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லி மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகேவா? இந்த கேள்வி எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ல எழுதிருங்க, நோட்ல எழுதிருங்க. கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ணுவோம், பார்க்க போறோம். ஆனா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த இது முடிச்சிடுறேன், இந்த டாபிக்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2ஆ பிரிஞ்சிருது. இப்போ என்ன பண்றாங்க? அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மூலமா சுவிசேஷத்து மூலமா நிறைய பேர் கேட்கறாங்க, கேட்டு உள்ள வராங்க. இந்த வரதுல வந்து கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது கூட பார்க்கலாம். என்னதுன்னா சபையில சேர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய லேண்ட் எல்லாம் வித்துட்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது பண்றாங்க, கொடுக்குறாங்க சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க, 45 படிங்க. இல்ல 44ல இருந்தே படிங்க. 2:44, 44ல இருந்து 47. அப்போ சில 2ஆம் அதிகாரம். விசுவாசிகள் எல்லாரும் ஆஹ் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஓகே, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சபை அப்படித்தான் இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, சொத்து எல்லாமே வித்துட்டு வந்து எல்லாம் சபையில வச்சு எல்லாம் வந்து ஒன்னாதான் வாழ்ந்தாங்க சபையில. ஓகேவா? ஒரு மீட்டிங், ஒரு கூடுகை இருந்துட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்தபடி படிங்க. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் என்ன பண்ணாங்க? சபையில வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். 3000 பேரு, அடுத்து எத்தனை பேர் தெரியல, சேர்ந்துட்டே இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படிதான் வந்து ஆரம்ப சபையில இருந்தது சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்போ பாயிண்ட் இதுல என்னதுன்னா, சபையில வந்து இன்னும் என்ன நடந்தது சொல்லி பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பேதுரு வந்து
அந்த ஒரு ஹீல் பண்ணுவாரு. அப்ப நடக்கிற உபத்திரவத்தை பத்தி சொல்லுவாங்க. இங்க 4ஆம் அதிகாரத்துல தான் இம்பார்ட்டன்டான விஷயம். 4 5ஆம் அதிகாரம். அனீரா சபிராஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா சொத்தை வித்துட்டு வராங்க. ஓகேவா? அது போது முன்னாடி 4ஆம் அதிகாரத்தோட கடைசி பாட்டுல வரும்னு நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 36, 37 படிங்க. இல்ல 32ல இருந்து பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளின் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஓகே, பர்னபா நான் வச்சுக்கோங்க. பர்னபா யார் சொல்லி பாத்தீங்கன்னா எதுக்காக சொன்னா பவுலோட டிராவல் பண்ற முதலாம் பயணத்துல டிராவல் பண்ற ஆள் யாருன்னா பர்னபா. ஓகேவா? பவுல வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாரு? பர்னபா தான் வந்து சேர்த்துப்பாரு. ஓகே, இவர் நம்பால் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் இருக்கும். அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் எப்போ வராரு இன்ட்ரோடியூஸ் ஆகிற சொல்றத இங்க காமிக்கிறேன். ஓகேவா? அவர் தீவுல இருந்தவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா நம்ம என்னதுன்னா 5ஆம் அதிகாரத்துல சும்மா ஒரு கான்டெக்ட் மட்டும் சொல்றேன். அனினா சப்பீரா என்ன பண்றாங்கன்னா அதே போல சொத்தை விற்கிறாங்க. வித்துட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில போற போது பேதுரு வந்து கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அனினாஸ் மட்டும் வராரு. ஓகேவா? சொல்லும்போது நீ ஏன் வந்து தேவனுக்கு விரோதமா நீ வந்து போய் சொன்ன, பரிசுத்தவாவிக்கு விரோதமா போய் சொன்ன சொல்லும்போது அப்போ ஃபர்ஸ்ட்லயே இந்த லேண்ட் விற்கிறதுக்கு முன்னாடி இது உன் லேண்ட் தானே, வித்த பிறகு உன் லேண்ட் தானே, எதுக்காக வந்து நீ கொஞ்சம் மட்டும் நீ வந்து உனக்கு வச்சுக்கிட்டு இப்ப மிச்சம் இருக்கிறத கொடுக்குற சொல்லி அவர் கேட்கும்போது அவன் போய் சொன்னதுனால அப்பயே செத்து போயிடுவான். அதை பின்தொடர்ந்து 3 ஹவர் கழிச்சு யார் வருவா சொல்லி பாத்தீங்கன்னா அது அவரோட ஒய்ஃப் வந்து வருவாங்க, சப்பீரா வருவாங்க. வந்து போது பார் நீ உன் ஹஸ்பண்டோட இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்க, உங்க ஹஸ்பண்ட போய் புதைச்சாங்க, நீனும் வந்திருக்க, நீனும் வந்து அந்த லேண்டை வந்து அந்த பிரைஸ் தான் வித்தியா சொல்லி கேட்கும்போது ஆமா சொல்லும்போது இவரும் இந்த லேடியை என்ன ஆயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க சொல்லி பாக்குறோம். செத்து போன உடனே அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்குன்னா அங்க இருந்த பப்ளிக் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துச்சு. ஓகேவா? இந்த இவங்களை பார்த்து படிங்க 11ஆம் வசனம் படிங்க. 4:11. சபையார் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். என்ன புரியுது இதுல என்ன டிஃபரெண்டா சொல்றாங்க ஒரு விஷயம் என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழை ஒருத்தர் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், நானும் இந்த சபையில சேர்த்துட்டேன்னா எனக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா என்ன பண்றாங்க, யாருக்கும் எந்த குறை இல்லாதபடிக்கு அவங்க சொத்துக்களை என்ன பண்றாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஓகே, பகிர்ந்து கொடுக்கறதுனால அது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து ஒரு 10 ரூபாய் தான் வச்சிருந்தேன்னா அவங்க வந்து மத்தவங்க எல்லாம் விற்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, நான் 10 ரூபாய் இருக்கிறது வந்து எனக்கு 100 ரூபாய் ஆயிடும். ஓகே, எல்லாரும் பகிர்ந்து கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு அப்படி இதாயிடும். அப்ப அந்த ஆதாயத்துக்காக தேவனுடைய வார்த்தைக்காகவோ அதுக்காக வராதபடிக்கு என்ன பண்றாங்க, இவங்க தேவனோட மகத்துவத்துக்காக வராதபடிக்கு இவங்க வந்து வெறும் காசுக்காக என்ன பண்றாங்க வரவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன ஆயிடுறாங்க போற இதுலயே இதை கேள்விப்பட்டவொடனே, இந்த மாதிரி நிகழ்வை வந்து கேள்விப்பட்டவொடனே பயம் வந்துச்சு. அதனாலதான் என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நோ ஒன் டேர்னா என்னது, டேர்னா என்னது, எதிர்க்க முடியாது. எதிர்க்க கிடையாதுப்பா. டேர்னா என்னதுன்னா தைரியம் இல்ல அவங்களுக்கு. ஓகே, அவங்க பயந்துட்டாங்க. ஆனா தைரியமா உள்ள வர முடியல.
ஏன்னா இது வந்து தேவனுடைய ஆலயம், இது சபை, தேவனால் உண்ட பண்ண ஆலயம். இதை வந்து நம்ம சும்மா ஆதாயத்துக்காக நம்ம வந்து ஏமாத்த முடியாது சொல்றது தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. ஆனாலும் என்ன இருந்ததுதான், ஹைலி ரிகார்டட் பை த பீப்புள். பயங்கரமான மரியாதை இருந்தது யாருக்கு, இந்த அப்போஸ்தலர் உண்டு பண்ணப்பட்ட சபைக்கு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள். ஓகேவா? ஆனால் யாரெல்லாம் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சபையில வந்து சேர்க்கப்பட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எல்லாத்தையும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல. அப்போ இங்க நம்ம பாக்குற விஷயம் என்னதுன்னா, இந்த அற்புத அடையாளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷை எல்லாமே பாத்தீங்கன்னா சுவிசேஷம் பரவறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஓகேவா? மற்றபடி பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், அப்புறம் அறிவு, ஞானம், விசுவாசம். அதாவது பகிர்ந்து அப்புறம் என்னதுன்னா இன்னொன்னு ஒரு வரம் இருக்கே, அது பேர் என்னது, ஆவிகளை பகுத்தறியது. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவிகளை பகுத்தறிவது பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில இருக்கலாம். ஓகே, எப்படி அப்போஸ்தலர் வந்து ரெண்டு கேட்டகரியில இருக்காங்களோ, சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க, அதே நேரத்துல சபையோட பக்தி விருத்திக்கான காரியங்களையும் செயல்படுறாங்களோ, அதே போல ஆவியில் பகுத்தறிவது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வெளியில இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் போது அப்ப என்ன பண்றாங்க, அவங்களோட ஆவிகளே இயேசு கிறிஸ்து வந்து அறிந்திருந்தார் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கேட்டகரியிலே வருது. அதே நேரத்துல சத்தியம் எது, அசத்தியம் எது சொல்லி கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ அந்த கேட்டகரியில அப்ப பார்க்கும்போது ரெண்டுத்துலயும் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுலயும் இருக்கு, அதே நேரத்துல இங்கேயே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அறிவிக்கும் போது நீங்க பாம்பை போல வினா உள்ளவங்களாவும் புறாவை போல கபடற்றவங்களாவும் இருங்க. அப்படின்னா என்னது, பாம்பு வந்து என்ன இருக்கும், கேர்ஃபுல்லா எச்சரிப்பா இருக்கும், யாராவது மீச்சிருவாங்களா சொல்லிட்டு இப்படி டக்கு டக்குன்னு பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அதே நேரத்துல புறாவை போல என்ன வஞ்சனத்தோட நீங்க போகாதீங்க, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு இல்லைன்னா ஒரு ஆதாயத்துக்காக, ஒரு உலக ஆதாயத்துக்காக என்ன பண்ணாதீங்க. எல்லாமே சுத்தமா என்னது, உண்மையான இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, ஆதாயத்துக்காக சொல்லாதீங்க. சொல்றதா வந்து புறாவை போல கபரற்றவங்களாம், பாம்பை போல வினா உள்ளவங்கன்னா என்னதுன்னா அப்படியே அது வினா உள்ளவனா கேள்வி கேட்கறது, சாத்தான் கேள்வி கேட்டா அந்த மாதிரி கேள்வி கேட்கறது சொல்லி சொல்றது கிடையாது. கான்டெக்ட் சொல்ல வருதுன்னா பாம்பை போல ஒரு எச்சரிப்பா, வார்ன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. ஓகே, எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறது. அது மாதிரி நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, நீங்க இப்போ சுவிசேஷம் அறிவிக்கும் போது சொல்லிட்டுதான் அப்போ சாரி மத்திய 10ஆம் அதிகாரமா இருக்கட்டும், லூக்கா 10ஆம் அதிகாரமா இருக்கட்டும், அங்க வந்து சீஷர்கள் 72 பேரோ 70 பேரோ அவங்க வந்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சுவிசேஷம் அறிவிக்கும் போது. சோ அப்போ அந்த நடுப்பட்ட அந்த இது ஆவிகளை பகுத்தறியது பாத்தீங்கன்னா அது ரெண்டு சைட்லயே இருக்கலாம். ஒண்ணு வந்து பக்தி விருத்தி சைட்லயே இருக்கலாம், இன்னொன்று சுவிசேஷ சைட்ல இருக்கலாம். பக்தி விருத்தி சைட் சொல்லும் போது சொல்ற வசனங்கள் வந்து பகுத்தறியுது, இது கரெக்டா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதே நேரத்துல ஞானம், அறிவு, விசுவாசம் இதெல்லாமே வந்து பக்தி விருத்திக்காக, சபையோட வளர்ச்சிக்காக. ஓகேவா? இதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம். எல்லாருமே என்ன ஆகணுமா, ஒரு சபையில வந்துட்ட பிறகு சுவிசேஷி கேட்டு வந்த பிறகு எல்லாரும் என்ன பண்றாங்க, வளர்ச்சி, பூர்ண வளர்ச்சி அடையணும், மெச்சூர் ஆகணும், ஸ்டெப் மெச்சூர் ஆகி அவங்க தேவன் கேட்கிற அந்த அளவுக்கான மெச்சூரிட்டி. அதான் வந்து நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தேவன் கேட்கிற மெச்சூரிட்டிக்கு வரணும். அதுக்காக தான் தேவன் வந்து ஒரு பிளான் பண்ணாரு, ஒரு பிளான், சிஸ்டமேட்டிக் பிளான். அதான் பிளான் தான் நம்ம இப்போ ஒன்னொன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் மட்டும் பார்த்துடலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்தபடியாக எந்த அளவு வந்து அற்புதங்கள் வந்து அப்போஸ்தலரால் செய்யப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, பயங்கரமான அற்புதங்கள். அதுல சில பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் 14:3 படிங்க. அப்போஸ்தலர் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையிலால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். ஓகே, சோ சிலர் யூதர்கள் சொல்லும்போது அங்க யூத மார்க்கமாகிய இஸ்ரேல் மக்களை சேர்ந்து கொண்டாங்க. சில பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்க. ஓகேவா? அதான் ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க பட்டணமே. இது எந்த பட்டணம் சொல்லி பாத்தீங்கன்னா இக்கோனியா பட்டணம். இக்கோனியம் தெரியுதுல, இக்கோனியம் சொல்லும்போது மேப்ல காமிக்கிறேன். இக்கோனியம் பவுல் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி. ஓகே, ஸோ இது மிஷனரி ஜேர்னில
இங்கதான் இது இருக்கு. இதுனா எருசலேமு, இஸ்ரேல் இங்கதான் இருக்கு. எருசலேம் இங்க இருக்கு. இது சீப்ரு தீவு. இதுதான் பாத்தீங்கன்னா இக்கோனியா. இது ஏசியா. இது வந்து டர்க்கி. இப்ப இருக்க டர்க்கி இதுதான். இப்ப பிரசன்ட் டர்க்கி இது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் இக்கோனியம், லேஸ்திரா, தர்பை சொல்லி பாக்குறோம். இந்த பட்டணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சுவிசேஷத்தை. இது வந்து புறஜாதி பட்டணம். ஓகேவா? புறஜாதி மக்களுக்கு என்ன பண்ணாங்க? அற்புதங்கள், அடையாளங்கள், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், பெர்ஃபார்ம் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் சொல்லி பார்க்குறோம். கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணாங்க? ஸ்பீக் போல்ட்லி அபவுட் ஃபார் த லார்ட். இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணாங்க? பவுலும் பர்னாவும். பவுல் பார்த்தோம், பர்னா பார்த்தோம் பாத்தீங்களா? அவர் வந்து அப்பதான் சேர்ந்தாரு. எங்க இஸ்ரேல் அந்த நிறைய நாட்டுல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா? அந்த வந்த நாட்டுல வந்து இவரும் பர்னபாவும் ஒருத்தர். அவர் வந்து அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஜாயின் பண்ணவங்க. ஓகேவா? சரி, பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இக்கோனிய பட்டணத்துல இருக்க மக்கள் வந்து புறஜாதி மக்கள். அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இவங்க கேட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் சொல்லி பாக்குறோம். அவங்க அந்த மக்கள் கிரேக்க ஆஹ் மக்களா இருக்காங்க வந்து சினகாக்ஸ்ல சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க யூத மக்கள் இருக்காங்க. யூத மக்கள் இருக்காங்க. அதே நேரத்துல பிலீவர்ஸ், ஜூஸ் அந்த கிரீக் பிலீவர்ஸ் சொல்லி 2 பேரும். ஓகேவா? யூதர்கள் இருக்காங்க, கிரேக்கர்கள் இருக்காங்க. சோ 2 பேருமே என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை கேட்டு அவங்க விசுவாசி ஆடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எங்க இக்கோனிய பட்டணத்துல. அதுக்காக பவுல் என்ன பண்றாரு? அற்புதங்கள் செய்யறாரு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்னு வருஷம் கூட படிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர் 19 ஆக்ஸ் 19 11 12 இங்க பாத்தீங்கன்னா அவர் கர்ச்சீஃப் வச்சே என்ன பண்ணுவாங்க? அற்புதங்கள் செய்யறாங்களாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. வியாதிகள் அவங்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகள் அவங்களை விட்டு போச்சான். ஓகே, வியாதிகள் அப்படின்னா என்னது? இந்த மிராக்கிள். ஓகே, என்னதுன்னா காஸ்பல் அன்பிலீவர்ஸ்க்கு. வெறும் கர்ச்சிப்பு போட்டவொன்னே என்ன ஆகுது? மிராக்கிள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. ஓகே, சுகம் ஆகுறாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த சுகம்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு எலும்பு உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது? தொட்ட உடனே எலும்பு சரியாயிடுது. இல்ல அந்த கர்ச்சீஃப் வச்ச உடனே என்ன ஆகுது? எலும்பு சரியாயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒருத்தவங்களுக்கு தலைவலி பயங்கரமா இருக்குன்னா டக்குன்னு வச்ச உடனே என்ன ஆயிடுது? மெடிசன்லாம் போட தேவையில்ல. தலையை தொட்ட உடனே இல்லைன்னா வந்து இதை வச்ச உடனே என்ன ஆயிடுது? சுகமாயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள்ஸ் சொல்லி பார்க்குறோம். சரி, ஹீலிங் அந்த மாதிரி இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் வந்து லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்நிய பாஷை சொல்லும்போது அந்நிய பாஷையை வந்து இவங்க போய் கத்துக்கல. இப்ப நம்ம கத்துக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும் அந்த நாட்டுல போயிட்டு. இப்ப ஜெர்மன் கத்துக்கணும்னா அதுக்கு 3 to 4 டிகிரி முடிக்கணும். ஆக்சுவலா டிகிரினா என்னதுன்னா கோர்சஸ். ஓகே, அது ஒவ்வொரு கோர்ஸும் பாத்தீங்கன்னா 3 months கோர்ஸ். அது முடிச்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜெர்மன் பேசுறதுக்கு தான் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அவங்க நாட்டுல ஈஸியா வேலை கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இல்லைன்னா நம்ம வந்து அவங்க நாட்டுல போயிட்டு கத்துக்கிட்டு அப்புறம் தான் வேலை இது பண்ண முடியும். சில நேரத்துலதான் யாராவது ஸ்பான்சர்ஷிப்ல அனுப்புவாங்க தவிர, மற்றபடி வந்து டைரக்டா போய் நம்ம அவங்க நாட்டுல போய் வேலைக்கு தேடணும்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே. இப்போ லாங்குவேஜ் தெரியணும்னா நம்ம வந்து கத்துக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க? அங்க 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாரும் அவங்களோட மொழிகள், அவங்களோட லாங்குவேஜ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அரபிக் மொழி, கிரேக்க மொழி, அப்புறம் பெர்ஷிய மொழி சொல்லி எல்லா மொழிகளும் 16 மொழிகள் கிட்ட என்ன பண்றாங்களா? அங்க இருந்த 120 பேரும் பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அவங்க பயந்துட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா கலிலேயர்கள் இவங்களுக்கு எப்படி நம்மளோட லாங்குவேஜ்ல தெரியும்னு சொல்லிட்டு. சோ என்ன காரியமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறதா பவுல் வந்து பேதுரு வந்து அங்க விளக்குறாரு. இது வந்து தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுது, தேவனோட ஆவி வந்து கொடுத்ததுனால தான் இது நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மிராக்கிள்ஸா இருக்கட்டும், ஹீலிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தீர்க்கதரிசனமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து விசுவாசமா இருக்கட்டும், இல்லைன்னா ஞானமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும். ஞானம் அறிவுலாம் பாத்தீங்கன்னா பைபிள் படிக்காம என்ன ஆகுது? எங்களுக்கு கல்லாதவர்கள். நம்ம நேத்தி கூட பார்த்தோம்ல, படிக்கவே இல்லை, டக்குன்னு இவங்க என்னது ஃபுல் நாலேஜ் வந்துருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங், ஃபுல் பைபிளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அதனால என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசனத்தை எடுத்து என்ன பண்றாங்க? இங்க பாருங்க நிறைவேற்கு, இங்க பாருங்க நிறைவேற்கு, இங்க பாருங்க நிறைவேற்கு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? அதுக்கு முன்னாடி மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல வந்து அநேக தீர்க்க தரிசனத்தை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது சொல்லிட்டு சொல்லுவாரு இந்த காரியங்கள்ல. ஓகே, ஐசியா தீர்க்கதரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு சொல்லி அந்த எடுத்த புத்தகமே அது ஐசியா 61 கர்த்தரோட ஆவி என் மேல் ஊற்றப்பட்டிருக்கு சொல்லிட்டு எடுப்பார் அந்த வருஷம் ஐசியா 61. பாத்தீங்கன்னா அதே போல
சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரிவர்வ் பண்ணி ஞாபகம் வச்சு அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை வச்சு என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போறோம். இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் மெஸ்ஸியா, இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா, நம்மளோட ரட்சகரு, நம்ம மீட்பரு, தேவன் அனுப்பின ஆள் இவர் தான், 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு பண்ணாரு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்குறாங்க சொல்லி போறோம். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுது? அந்த பரிசுத்தை வந்த உடனே கிஃப்ட். இப்போ கிஃப்ட் சொன்னாலே அதானே அர்த்தம். என்னதுன்னா நீங்க எந்த வித முயற்சி எடுக்கல, அதுக்காக நீங்க காசு செலவே பண்ணல, திடீர்னு உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு கார் கொடுக்குறாங்க. ஓகே, முயற்சியே இல்லாம கிடைக்கிறது தான் ஒரு கிஃப்ட் சொல்லி போறோம். நீங்க செய்யற வேலை ஒண்ணுதான். ஒரு 10வது ஒருத்தர் படிக்கிறான்னா 10வதுல வந்து 1000 மார்க் வாங்குறது தான் அவனோட வேலை. எடுத்தா அடுத்த 11வது நெக்ஸ்ட் இதுல நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்புறம் 12th நல்ல மார்க் எடுத்தானா நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும். அப்போ அதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு பைக் வாங்கி தரேன் இல்ல ஒரு கார் வாங்கி தரேன் சொல்லி சொன்னாருன்னா அது வந்து இவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவே என்ன பண்றாரு? ப்ராமிஸ் பண்றாரு. அவர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா அந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா அதுக்காக இவன் காசு போடவே இல்லை. ஸோ அந்த மாதிரிதான் கிஃப்ட் சொல்றது வந்து ஒரு இலவசமான ஒரு பொருள். அது தேவனே என்ன பண்றாரு? கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நாட் பை ஒர்க் பட் பை ஹிஸ் வில், கிரேஸ், கிருபையினால கொடுக்கறதா கிஃப்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, பை கிரேஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிஞ்சிச்சா? இப்போ ஓரளவுக்கு இப்ப பார்த்த வரைக்கும் ஓகே. இப்போ இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து நம்ம ஒரு கொஸ்டினோட வச்சிடறேன். நம்ம மண்டேல பார்க்கலாம். அது என்னதுன்னா இந்த அற்புதங்கள் வந்து ஹீலிங் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு வந்து நடக்கலையா? விசுவாசிகளுக்கு இந்த ஹீலிங் நடக்கலையா? வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 5:23. 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். என்ன சொல்றாரு? தீமோத்தேயுக்கு வயிற்று வலி இருக்கு போல இருக்கு. வயிற்று வலியோ வயிற்றுல பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அதனால நீ என்ன பண்ண? தண்ணி மட்டும் குடிக்காத, கூட கொஞ்சம் வயிறு எடுத்துக்கிட்டேன்னா உன் வயிற்று வந்து சரியாகும் சொல்லி வந்து லெட்டர்ல எழுதிருக்காரு. அப்ப லெட்டர்ல எழுதுற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு? பயங்கரமான வயிற்று வலி இருக்கு, இல்லைன்னா வந்து உடல் சுகவீனம் இருக்கு. அதனால இல்னஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ். ஃப்ரீக்வெண்ட்னா என்னது? அடிக்கடி நடக்கிற ஒரு வியாதி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இது ஏன் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து ஹீல் பண்ண சுகப்படுத்தல? அப்போஸ்தலன் பவுல் கூட தான் வந்து இவர் டிராவல் பண்ணாரு தீமோத்தேயு. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒரு கர்ச்சீஃப் மூலமா என்ன ஆகுது? சுகம் நடக்குது. அதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் 19 பார்த்தோம். கர்ச்சீஃப் கொடுத்ததுல என்ன பண்றாங்க? ஹீல் ஆகுறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து இவர் அப்போஸ்தலன் பவுல் தான் இந்த லெட்டரை எழுதினாரு ஆக்சுவலா. அப்ப அந்த லெட்டர்ல தொட்டாலே இவருக்கு வந்து சுகமா இருக்கலாமே. ஆனா எதுக்காக அட்வைஸ் பண்றாரு சொல்லி பார்க்கும்போது தெரிய வருது சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசிகள் ஆயிட்ட பிறகு இந்த அற்புதங்கள் வந்து என்ன ஆகுது? எனேபிள் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு இது கிடையாது. தேவன் ஸ்பெசிபிக்கா என்ன கொடுத்தாரு? 2ஆ பிரிச்சுட்டாரு. வரங்கள் இல்ல 2 வரங்கள், அற்புதங்கள், மிராக்கிள்ஸ், அப்புறம் தீர்க்கதர்சனம் கிடையாது, அந்நிய பாஷையை விளக்குறது சொல்ற அந்த வரங்கள் எல்லாமே யாருக்கு? புரஜாதி மக்களுக்கு. சோ இட் ஹாஸ் டு பி யூஸ்டு. அவங்க யாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் த புரஜாதி மக்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு. ஓகே, புரஜாதி சொல்றதுல அவிசுவாசிகளுக்கு. ஓகே, புரஜாதி கிடையாது, அவிசுவாசிகளுக்கு. இந்த யாரோ எதெல்லாம் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், மிராக்கிள்ஸ், ஹீலிங்கு, தமிழ்ல அற்புதங்கள், சுகப்படுத்துறது, அந்நிய பாஷையை பேசுறது, அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புரஜாதிகளுக்காக கொடுக்கும். புரஜாதி கிடையாது, அவிசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் ஞானம், அறிவு, அப்புறம் தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் விசுவாசம். ஓகே, நடுவில் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவிகளை பகுத்தறியதை பத்தி 2 இருக்கு. ஓகே, பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கா காட் ஏன் வந்து இந்த இவரால் வந்து இது பண்ண முடியல, ஹீல் பண்ண முடியல சொல்லி பாத்தீங்கன்னா இது இவங்களுக்கு கொடுக்கப்படல. இது புரஜாதிகளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுது? சுவிசேஷம் பரவறதுக்காக தான், சுவிசேஷம் கேட்டு சபையில மக்கள் வர்றதுக்காக தான் என்ன பண்ண தேவன் கொடுத்தாரு இந்த ஹீலிங்க்கு, இந்த மிராக்கிள்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமா இருக்கிறதுனால தான் விசுவாசிகளுக்கு இது செயல்படல சொல்லி பார்க்கிறோம். இது இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. எங்க இருக்குன்னா 1 கொரிந்தியர்
ஒண்ணு கொரிந்தியர்ல 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபீமுவை மீலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். விட்டு வந்தேன்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. ஓகே, ஏன் வியாதிப்பட்டவனை விட்டு வந்தாரு? சுகப்படுத்திருக்கலாம்ல. பாத்தீங்கன்னா வந்து சுகப்படுத்திய அந்த வரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்விசுவாசிகளுக்கு மட்டும் தான் செயல்படும் தவிர விசுவாசிகளுக்கு செயல்படாது. இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் நம்ம பைபிள் படிக்கும்போது ஒரு டீப் கான்டெக்டோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு கூட நீங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இது பாருங்க, 2:25-27. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரிரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இங்க என்ன பண்றதா? தேவன் கிட்ட வேண்டிக் கொள்றாங்களா, ப்ரே பண்றாங்களா, தேவனே இவரை எப்படியாவது காப்பாத்துக்கு சொல்லிட்டு. ஏன் கை தொட்டவனும் சுகமாகணும்ல? ஓகே, கர்ச்சீஃப் போட்டவனும் சுகமாகணும்ல? ஆல்மோஸ்ட் டெத் வரைக்கும் போயிட்டாரா? இல்ல சார், ஹி வாஸ் இன்டீட் இன் டெத். இல்ல, உடம்பு சரியாம போயிடுச்சா, ஆல்மோஸ்ட் டெத், மரணத்துக்கே போயிட்டாராம். அதனால தேவன் என்ன பண்ணாராம்? இறங்கினார். எங்க வேண்டுதலை கேட்டு என்ன பண்ணாரு? இறங்கினாரு. துக்கத்து மேல் துக்கம் வராதபடிக்கு தேவன் எங்களை வந்து என்ன பண்ணாரு? ஸ்பேர்ட் மீ சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அப்போ முக்கியமா இங்க இந்த கான்டெக்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அவ்விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் விசுவாசிகளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. ஒன்ஸ் அவங்க சுவிசேஷத்தை கேட்டு பிலீவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, பரிசுத்தவினால அவங்க வந்து நிரப்பப்பட்ட பிறகு அந்த வரங்களுடைய பவர் வந்து என்ன ஆகல? விசுவாசிகளுக்கு கிடையாது சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இன்னும் டீட்டெயில நம்ம வந்து நாளைக்கு மண்டே நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, பரிசுத்தாவி வரங்கள் எப்படி வந்து பாஸ் ஆகுது, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பாஸ் ஆகுது. அப்புறம் தீர்க்கதரிசன வரங்கள் வந்து எப்படி கொடுக்கப்பட்டு எப்படி வந்து சபையில யூஸ் பண்றாங்க, ஏன் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், சபையை. ஏன்னா வந்து அங்க கொரிந்திய மக்கள்லாம் வந்து அது தேவதூதர்களின் பாஷை சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். அப்ப தேவதூதர்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல போறோமா? அப்படி கிடையாது. வெறும் மனுஷன் வந்து சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க ஏன் அப்படி சொல்றாங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்து வர கிளாஸ்ல மண்டே டு வெட்னஸ்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய டீப்பா போவோம். நல்லா ரெடியா இருந்துக்கோங்க. மண்டே டு வெட்னஸ்டேவா தர்ஸ்டே? ஓகேப்பா. இந்த கேள்விகள்லாம் நீங்க வந்து இப்ப எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா நம்ம வந்து மண்டே இல்ல டியூஸ்டே நம்ம முடிக்கும் போது டியூஸ்டே டைம்ல வந்து நீங்க கேளுங்க. ஓகே சாமுவேல்? ஓகே, எல்லாம் நிறைய புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹோல் பிக்சர் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். சரிப்பா, அப்ப ஒரு பிரேயரோட முடிச்சிடலாம். இறுதி ஜெபமாக சிங்கராஜ் நீங்க ப்ரே பண்ணுங்க. சரி, ஓகே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாநில கொடுத்ததுக்கு நன்றிப்பா. இந்த வேலையை ஆவிக்குரிய வரங்களை அநேக காரியங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி தெரிந்த காரியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள ஞானத்தையும் கொடுங்க. அதே போல்
நீர் தாமே எங்கள் ஞானத்தோட எங்களை வழி நடத்துங்க. இந்த வேதாகத்தை ஆராய்ந்து பார்க்கையில் உம்முடைய ராஜ்யம் சமூகத்தில் வருகை இருக்கபடியால் நாங்கள் கற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு கொண்டு சேர்க்க எங்களுக்கு நீர்தாமே உதவி பண்ணுங்க. எங்கள் நீர் அழைத்து இப்படி ஒரு பொக்கிஷத்தை எடுத்து வைக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த விசுவாசம் இப்பொழுது மட்டும் அல்லாமல் இன்று போல் எங்கள் மரணம் பணிந்து முன்னிருந்து செயல்பட வேண்டும். உங்கள் அன்பின் கிறிஸ்துவின் மரண பரியந்தம் வரைக்கும் கொண்டு எவ்வளவு பெரியது என்று எங்களுக்காக காட்டியதற்காக நன்றி தேவனே. இந்த கிளாஸ் இதோட முடியாம இந்த கிளாஸ் எங்களோட முடியாம எங்க சத்தியத்தை தெரியாத அநேக மக்களுக்கு இன்னமும் இதை எடுத்து வரைக்கிறதுக்கு இதை கற்றுக் கொடுக்கிற போதற்கு நீதாமே அவர் ஆசீர்வதிக்கணும். அவர் கரெக்டாலே அவரை நீங்க பார்த்துக்கணும். இவை யாவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக என் ஜெபத்தை கேட்கும் என் நல்ல பிதாவே. ஆமென். மூலமே ஒருபோதும் மறவாது. எல்லா கொஸ்டின்ஸும் இந்த வார்த்தை எல்லாத்தையும் எழுதி வைங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, 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 பை பை.